அன்றைக்கு பாகிஸ்தான் பிரிந்த போது அங்கு இருந்த இந்துக்களை ஒரு ரயில் பெட்டி முழுக்க படுகொலை செய்து அந்த ரயில் பெட்டி முழுக்க நம் நாட்டிற்கு அனுப்பி வைத்த கொடிய வரலாறு என்பது அன்றையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன். எந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் இந்து என்று சொன்னால் உடனே சுட்டுறான். அவன் இஸ்லாம் என்று ஒருவேளை சொன்னால் கலிமா படிக்க முடியுமா, கலிமாவை படிச்சு எனக்கு சொல்லுன்றான். பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு தராத இந்த மத்திய அரசு என்ன பண்றாங்க? மத்திய அரசு கலைக்கப்படணும், அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும். 12 இடங்கள்ல மிகப்பெரிய குண்டு வெடிப்புகள் நடந்து இந்த கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அப்ப 98ல திமுக அரசாங்கம் பதவி விலகிடுச்சா? காஷ்மீருக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக மாறினார்கள். அது மதம். காஷ்மீர் என்பது இனம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களே மத்திய அரசினுடைய ஒரு பிரச்சனைனாலதான், மத்திய அரசு மக்களுடைய இதை நிராகரிச்சதுனாலதான் இந்த தாக்குதல்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? அப்படி யார் சொன்னாங்க? சொல்லியிருக்காங்க சார். தமிழ்நாட்டுல திருமாவளவன் அவர்கள் சொல்லி. திருமாவளவன் சொல்லாம இருந்தால்தான் ஆச்சரியம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது எதுக்காக? இப்ப இங்க சுட்டுட்டு போறான் பாத்தீங்களா? பாகிஸ்தான்ல இருந்து, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகள், அவங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள். இவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க? இஸ்லாமியர் ஒருவரும் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்காரு, அவரும் கொல்லப்பட்டிருக்காரு. அப்ப இது எப்படி மத அடிப்படையில இதை அரசியல் ஆதாயத்துக்காக மத அடிப்படையில நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி திருப்பி விடுறாங்க. என்னுடைய கணவனை சுட்டாங்கன்றாங்கம்மா. அந்த பெண்மணி போய் சொல்லுதா? சும்மா நீங்க அங்க இஸ்லாமியர் ஒருத்தர் படுகொலைனா அவர் யாரு? காஷ்மீர்ல நடத்தப்பட்ட அந்த மாற்றங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கல. இல்லம்மா, பயங்கரவாதி பிடிக்கல. நீங்க மாத்தி பேசாதீங்க. நீங்க ஒரு நெறியாளரா பேசுங்க. சொன்னது பயங்கரவாதி மக்கள் சொல்லல. பயங்கரவாதத்தை இந்த ஒரு விஷயம் தூண்டிருச்சுன்னு சொல்றாங்க. இது RSS சதி, இது மோடி அவர்களுடைய சதி. இவர்களை திட்டமிட்டு செய்தார்கள். புல்வாமா தாக்குதல் நடத்தினார்கள். அப்ப அதே மாதிரி இப்ப இந்த தாக்குதல் நடத்துறாங்க. கேவலமா இல்ல? பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு செந்தில் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பகல்வாம் அப்படின்ற பகுதியில தீவிரவாத தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட 25 பேருக்கும் மேல பலியாயிருக்காங்க அப்படின்ற செய்தி நாட்டையே அதிர்ச்சி அடை செஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒரு நிகழ்வு குறித்து, இந்த ஒரு சம்பவம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத சொல்லுங்க. இந்திய தேசத்தினுடைய விடுதலை என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பயங்கரவாதத்தினுடைய அடையாளத்தோடு, பயங்கரவாதத்தோடு தான் நம் நாட்டுக்கு சுதந்திரமே கிடைத்தது என்பது வரலாறு நமக்கு தெரியும். இந்த தேசம் விடுதலை பெற்றது 1947. அன்றையிலிருந்தே இந்த தேசத்தை விடுதலை, ஆகஸ்ட் 15 நமக்கு விடுதலை என்று சொன்னால், இந்த தேசத்தை பிரித்து மதத்தின் அடிப்படையில், அதாவது இஸ்லாமிய மதத்திற்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை பிரித்துத்தான் இந்த நாட்டுக்கே விடுதலை கிடைத்தது. அப்ப அந்த பாகிஸ்தான் உருவான போதே இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்தினார்கள். அன்றைக்கு பாகிஸ்தான் பிரிந்த போது அங்கு இருந்த இந்துக்களை ஒரு ரயில் பெட்டி முழுக்க படுகொலை செய்து அந்த ரயில் பெட்டி முழுக்க நம் நாட்டிற்கு அனுப்பி வைத்த கொடிய வரலாறு என்பது அன்றையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு இந்த காஷ்மீரிலே ஆர்டிகல் 370 என்று சொல்லி கடந்த காலங்களிலே அவர்களுக்கென்று ஒரு தனி சட்டத்தை அங்கு வைத்திருந்தார்கள். அந்த ஆர்டிகல் 370 நீக்கி அங்கு காஷ்மீர் மாநிலத்திலே சிறப்பாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக காஷ்மீர் மாநிலத்தை முன்னேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய மோடி அரசு கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அங்கு தினசரி குண்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த காஷ்மீரிலே அமைதி பூங்காவாக, அற்புதமான சுற்றுலா தலமாக, உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் செல்லக்கூடிய இடமாக அற்புதமாக அந்த காஷ்மீரை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இதை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாமிய அடிப்படை மத வெறி பிடித்த லக்ஷரி தொய்பா போன்ற இயக்கங்கள் காஷ்மீர்ல எப்படி அமைதி இருக்கலாம்? காஷ்மீரில் இருக்கக்கூடிய அமைதி என்பது அவர்களுக்கு பிடிக்கல. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாவி மக்கள், சுற்றுலாவுக்கு சென்றிருந்த அந்த மக்களை, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பது நமக்கு தெரியும், வரலாற்றில் படிச்சிருப்போம்.
ஆங்கிலேயர் என்ன பண்ணா, ஒரு கிரவுண்ட் முழுக்க மிகப்பெரிய சுவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்ணை மூடிட்டு சுட்டுத்தள்ளலாம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய பாதிப்படைந்த அந்த ஜாலியன் வாலாபாக் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் பேரை கேட்டு, உங்களுக்கு என்ன பேர், நீ எந்த ஊர், நீ எந்த மதம், நீ எந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் இந்து என்று சொன்னால் உடனே சுட்டுறான். பிறகு அவன் இஸ்லாம் என்று ஒரு வேளை சொன்னால் கலிமா படிக்க முடியுமா, கலிமாவை படித்து எனக்கு சொல்லுன்றான். அப்ப இஸ்லாமியத்தினுடைய அந்த கலிமாவை சொன்னால் அவனை விட்டுடலாம், இல்லை என்றால் அவனை சுடுவோம் என்று சொல்லி ஆண்களை மட்டும் சுட்டுக்கான். பாருங்க, இது எவ்வளவு பெரிய கொடுமை. சரி, இப்போ உங்க தரப்புல இருந்து இந்த சம்பவத்துக்கான காரணிகளை உங்க பார்வையில இருந்து முன் வச்சீங்க. ஆனா இந்த சம்பவமானது நடந்திருக்கு, இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது மத்திய அரசு தான். மத்திய அரசு தரப்புல ஒரு உளவுத்துறை வந்து சரியா செயல்படல, அங்க ராணுவ படை சரியா செயல்படல அப்படின்ற பல கேள்விகள் எழுப்பப்படுது. நீங்க சொன்ன மாதிரி வரலாற்றுல எப்படி ஜாலியன் வாலாபாத் நீங்க சொல்றீங்களோ, வரலாற்றுல புல்வாமாவும் நடந்திருக்கு. அங்க ராணுவ படை வீரர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு தராத இந்த மத்திய அரசு என்ன பண்றாங்க, மத்திய அரசு வந்து கலைக்கப்படணும், அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், இப்படி பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அப்போ இதுக்கு பொறுப்பேற்கணும் இல்லையா? இங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் இதை பண்ணியிருந்தாங்க நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் அதை வந்து அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய, அதை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய, ராணுவ படை வீரர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இது மத்திய அரசு தானே. அதுல தவறிட்டாங்கன்ற கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது மத்திய அரசினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக காஷ்மீரை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் என்பது கடந்த காலங்களிலே தினசரி நடந்து கொண்டிருந்தது. அந்த பகுதி என்பது கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலிருந்து ஊடுருவதை தடுப்பது என்பது மிக கடினமான ஒரு விஷயம் என்பது கடந்த கால வரலாறு. இது வந்து பிஜேபி ஆளுது, காங்கிரஸ் ஆளுதுங்கிறத தாண்டி அந்த பகுதி, அந்த மாநிலம் என்பது பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக இருந்தது. அந்த கூடாரத்தை ஒழித்து நீங்க நக்சலைட்டுகளுடைய கூடாரமாக இருந்த பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ஆட்சியில வேறெடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் ஒரு சில தாக்குதல்கள் நக்சலைட்டுகள் மூலமாகவும் நடந்தது. இப்ப இந்த தாக்குதல் என்பது லஷ்கர்-இ தொய்பாவினுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக நடந்திருக்கின்றது. இது பாஜக பொறுப்பேற்கணுமா என்றால் நிச்சயமாக பாஜக பொறுப்பேற்க வேண்டும். பாஜகவினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு என்பது இன்னும் பலப்படுத்த வேண்டும். காஷ்மீர்ல இன்னும் அந்த பயங்கரவாதிகளுடைய அச்சத்தை அவங்க வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடாது என்கின்ற நிலையை மத்திய அரசு நடத்த வேண்டும். அதற்கு இந்தியாவில் உள்ள அத்துணை கட்சிகளும், இந்தியர்கள் அத்துணை பேரும் மத்திய அரசுக்கு ஒற்றுமையாக அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்கணுமே தவிர, இதுல வந்து மத்திய அரசு வந்து செயல் இழந்துருச்சு, தமிழ்நாட்டில் வந்து மது விலக்கு ஒழிக்கணும்னு சொல்லி மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி தான் திமுக அரசு வாக்குறுதிகளை கொடுத்துச்சு, பேசிட்டு இருந்தாங்க. கள்ளசாராயத்தில் 50 பேர் உயிரிழந்தாங்கல்ல, அப்போ சொன்னாங்கல்ல சார், ஸ்டாலின் அவர்களை வந்து பதவி விலகணும், ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கணும், அதற்கான வந்து நடவடிக்கைகளை, கள்ளசாராயத்துக்கான இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனடியாக தடுக்கணும், மது விலக்க கொண்டு வரணும்னு அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா பதவி விலகணும்னு சொன்னாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அது எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி தான் இப்ப எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. சொல்லட்டும், அப்ப பதவி விலகிட்டாரா ஸ்டாலின்? பதவி விலகிட்டாரா? சோ அதனால இவரும் வந்து அது காம்பன்சேட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அரசியல் நிலைப்பாடு சொல்லக்கூடியவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். எல்லா காலங்களிலும் இதுவரைக்கும் காங்கிரசினுடைய காலங்களிலே நடந்த குண்டுவெடிப்புகள்லாம் காங்கிரஸ் பதவி விலகிடுச்சா? இங்கே 1998 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இந்த மாநிலத்திலே 58 உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டு 12 இடங்கள்ல மிகப்பெரிய குண்டுவெடிப்புகள் நடந்து இந்த கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. அப்ப 98ல திமுக அரசாங்கம் பதவி விலகிடுச்சா? சார், முன்னாள் ஜெனரல் எல்லாம் கேட்குறாங்க, ராணுவத்தில் வந்து கிட்டத்தட்ட 1,80,000 பேரை வந்து வேலையிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளில் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ராணுவ வீரர்களினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ராணுவ வீரர்களுக்கே முதல்ல பாதுகாப்பு இல்லை. இப்போ அதில் வந்து இந்த பகல்வாம் அந்த பகுதியில் போய் ராணுவ வீரர்கள் வந்து மக்களை ரெஸ்கியூ பண்ணுறது கூட போதுமான வீரர்கள் இல்லை. இதில் பொருட்செலவு மிச்சம் பண்ணி என்ன பண்ண போகுது இந்த அரசு அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்களே. அப்படி இல்லை. அதாவது அக்னி வீரர்கள் என்கின்ற திட்டத்தின் மூலமாக 3 வருட காலம் அவர்கள் வந்து இராணுவத்தில் இணைந்து பணியாற்றி செல்லக்கூடிய
ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். முன்பு இருந்ததெல்லாம் முழுக்க முழுக்க அவர்கள் சர்வீஸ் முழுக்க இருக்கக்கூடியவர்களாக பணியிலே அமர்த்தப்பட்டார்கள். இப்பொழுது அக்னி வீரர்கள் என்கின்ற பெயரிலே அந்த 3 வருட காலம் யாராக இருந்தாலும் வந்து பணியாற்றிவிட்டு அவர்கள் வேறு வேலைகளுக்கு செல்வதற்கு என்று சொன்னால் அவர்களுக்கு எதிர்காலத்திலே இராணுவத்திலே பணியாற்றிய ஒரு அங்கீகாரமும் அவர்களுக்கான ஒரு பயிற்சிகளும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே தவிர ஆட்குறைப்போ அல்லது இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிச்சப்படுத்தணும்னோ இராணுவத்திற்கும் பாதுகாப்புக்கும் கடந்த கால காங்கிரஸை விட பல மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கி இருக்கக்கூடிய அரசு ராஜ்நாத் சிங் அவர்கள். ஆனா தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. தட்டுப்பாடு என்பதுமா நீ இன்னைக்கு வந்து உலக அளவிலே இருக்கக்கூடிய இராணுவ நீங்க தளவாடங்கள் வாங்குவதாக இருக்கட்டும், ராக்கெட், நீங்க முழுக்க 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 இந்த பாதுகாப்பு துறைக்கு ராஜ்நாத் சிங் வந்ததிலிருந்து பல ஆயிரம் கோடி இந்த நிதியை ஒதுக்கி இன்னைக்கு இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை பாதுகாப்பை அதிகமாக்கி இருக்காங்க. நீங்க ஏன் இன்னைக்கு எதுக்கு சார் இந்த சம்பவம் நடக்குது? நீங்க வந்து ஒரு இந்த குண்டுவெடிப்பு, இந்த மாதிரியான ஒரு துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடக்கக்கூடியது என்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரியது. ஆனால் இன்னைக்கு ஈரான்ல நடக்குது, ஈராக்ல நடக்குது, இன்னைக்கு முழுக்க இஸ்ரேல் நாடுகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்குது. எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய அளவிலே நாடு கலந்த ஒரு பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைனா இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியவர்கள். சரி, இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரி மக்களுக்கு விட அந்த ஆர்டிகல் 370 அப்படின்றத நீக்கி மத்திய அரசு மக்களுடைய உணர்வுகளை வந்து மதிக்காம போயிட்டு அதனுடைய விளைவு தான் இந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்களே. மக்கள் அங்க இருந்த காஷ்மீரி மக்களுடைய அடிப்படை விருப்பம் என்ன, அதை வந்து நிராகரிச்சுட்டு அரசு ஒரு விஷயத்த பண்ணதனுடைய விளைவு தான் இந்த சம்பவம்னு சொல்றது. அதாவது காஷ்மீரினுடைய வரலாறு தெரியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு அது. காஷ்மீர் என்று சொன்னால் அங்கு பண்டிட்டுகள், அவர்கள் தான் காஷ்மீரிகள். 1990களிலே பண்டிட்டுகளை அடித்து விரட்டிய வரலாறு என்பது காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கின்ற படத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கும் தெரிந்திருக்கும், வரலாறு படித்தவர்களுக்கும். வரலாறு படிக்க முடியாது சார். படம் வந்து வரலாற்றை சொல்லலையா? வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற அந்த படத்தை பார்த்து, சிவாஜியினுடைய நடிப்பை பார்த்து கட்டபொம்மனுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்ப நீங்க படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க சார். எல்லாரும் படத்தை பார்த்து தெரிஞ்சு புத்தகத்தை படிச்சா இப்ப நீங்க இருக்கக்கூடிய வரலாற்றை எப்படி நீங்க படிப்பீங்க? அப்படிதான் படிக்கணும். நீங்க அந்த காலத்துல வாழ்ந்தீங்களா? வரலாற்றை புத்தகத்தில் படிப்போம், அப்படிதான் திரைக்காவியங்கள் மூலமாக தெரிந்து கொள்வோம். வரலாற்றை நீங்க எங்க போய் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா? எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்களா? அப்ப நாம இன்னைக்கு வரக்கூடிய அச்சு ஊடகமாக இருக்கட்டும் அல்லது திரைப்படங்களாக இருக்கட்டும், இதுல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் திரைப்படங்கள்ல காட்டுறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது சார். கற்பனைகளும் அதுல கலந்துதான் வரும் திரைப்படங்கள்ல. அதை வரலாறுன்னு எடுக்க முடியாது இல்லையா? அதுதான்மா, அந்த திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை நாம் இன்னைக்கு அதிலிருந்து ஆய்வு செய்து அறிந்து தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இப்ப காஷ்மீர் பண்டிட்டுகளை பத்தி இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? அப்ப அந்த திரைப்படம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அடிப்படையில தானே சார் இப்ப பல விஷயங்கள் காஷ்மீர் விஷயத்துக்கு நீங்க காஷ்மீரிகளுக்கு எதிராக இருக்குன்னீங்களே. அதான் சார், பெரும்பான்மையான மக்கள்ன்றத வச்சுதான் பல விஷயங்கள் நிறைவேற்றப்படுது. அப்ப காஷ்மீருடைய பெரும்பான்மையான மக்கள் தமிழ்நாட்டுக்கு தாய்மொழி தமிழ், காஷ்மீருக்கு தாய்மொழி வந்து அரபியா உருதா, காஷ்மீரி மொழி. அங்க காஷ்மீரி மொழியை அழித்திருக்கிற அந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள். அப்ப அந்த காஷ்மீரினுடைய பண்பாடு, அந்த காஷ்மீரினுடைய பழக்க வழக்கம், காஷ்மீரினுடைய ஆடை, காஷ்மீருடைய உணவு, இது வந்து இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இஸ்லாத்துக்கும் காஷ்மீருக்கும் சம்பந்தம் இல்லை. இதுவே தெரிய மாட்டேது பல பேருக்கு. காஷ்மீர்னா இஸ்லாம்ன்றான். காஷ்மீருக்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக மாறினார்கள், அது மதம். காஷ்மீர் என்பது இனம். அப்ப அந்த காஷ்மீர் என்கின்ற இனத்தினுடைய அடையாளங்களை அழித்திருக்கின்றார்கள்மா. அதுதான் பண்டிட்டுகளுடைய வரலாறு அழிப்புன்றாங்க. பண்டிட் என்பது இந்து வரலாறு அழிப்பு மட்டுமல்ல, காஷ்மீரி அழிப்பு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் பண்டிட்டுகள் தான் பூர்வீகமானவர்கள். அங்க இருக்கக்கூடிய பூர்வீக காஷ்மீரிகள் இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறான். சுற்றுலா தலத்துக்கு வரக்கூடிய மக்கள்னால அவனுக்கு வருமானம் வந்திருக்கு. துப்பாக்கி சத்தம் இல்லாம இருக்கிறான். பயங்கரவாதத்தினுடைய அடையாளம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கான். அதை பொறுக்காத பயங்கரவாதிகள். இப்போ இந்த சம்பவம் பாகிஸ்தான்ல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்றத குறிப்பிடுறீங்க. ஆனா பாகிஸ்தான் கவர்மெண்ட், பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து இதை மறுக்கிறாரு. அதாவது பாகிஸ்தான் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்காது, எங்கள் மேல வந்து ஒரு பழி சொல்றது இந்தியாவுக்கு ஒரு வேலை அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி உள்துறையிலேயே, அதாவது உள்நாட்டுக்குள்ளேயே பல சிக்கல்கள், மத்திய அரசுக்கு அதிருப்தி அடைந்த பல பேர் இருக்கிறாங்க. மணிப்பூரா இருக்கட்டும், நாகாலாந்தா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல இடங்கள்ல வந்து மத்திய அரசுக்கான அதிருப்திகள் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. அந்த மக்களினுடைய கிளர்ச்சி இது அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப வந்து மணிப்பூர் நாகாலாந்துல இருந்து காஷ்மீர் வந்து சுட்டுட்டு போயிட்டாங்க.
லக்ஷரி தொய்பாவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. மத்திய அரசு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கிளர்ச்சியை வந்து உண்டு பண்ற ஒசாமா மாதிரியான பின் விஷயங்கள் லேடன் சொல்றாங்கன்னு நமக்கு சொல்றாங்க. தெரியுமா, ரட்டை கோபுரத்தை வச்சு ஏரோப்ளேன்ல வச்சு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடத்தினாரு. அவர் எங்க இருந்தாருமா கடைசியில? எங்க இருந்தாருமா கடைசியில? எங்க சுட்டாங்க? அமெரிக்கா. அந்த சம்பவம் இந்த சம்பவம் நீங்க அப்படியே சொல்றது பதில் சொல்லுமா. பாகிஸ்தான் வந்து உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, நான் திருடன் என்னைக்குமா திருடன் ஒத்துக்கிட்டு இருக்கான். ஏமா பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தினுடைய வேர் தான் அந்த நாட்டையும் அழிக்குது, இன்னைக்கு நம்ம நாட்டையும் அழிக்க பாக்குது. இன்னைக்கு காஷ்மீர்லயும் பயங்கரவாதத்தை நடத்திட்டு இருக்கு. காஷ்மீர்ல நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய தலைவர்களே மத்திய அரசினுடைய ஒரு பிரச்சனைனாலதான், மத்திய அரசு மக்களுடைய இதை நிராகரிச்சதுனாலதான் இந்த தாக்குதல்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? அப்படி யார் சொன்னாங்க? சொல்லியிருக்காங்க சார். தமிழ்நாட்டுல திருமாவளவன் அவர்கள் சொல்லி. திருமாவளவன் சொல்லாம இருந்தால்தான் ஆச்சரியம். திருமாவளவன் அவர்கள் உண்மையிலேயே சொல்லாம இருந்தாதான் உண்மையிலேயே ஆச்சரியமா? அவர் வந்து உண்மையிலேயே சொல்ல போனாக்க இன்னைக்கு முழுக்க 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 சிஏஏ வந்ததுன்னு சொன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுன்னா இந்த நாட்டில இருந்து இஸ்லாமியர்கள் துரத்தப்படுவார்னு கூட தான் சொன்னாரு. எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க? எத்தனை இஸ்லாமியர்களை இந்த மத்திய அரசு மோடி அரசு இந்த நாட்டை விட்டு துரத்திருச்சா? பொய் பேசுறதுதான் திருமாவளவன் அவர்களுடைய வார்த்தை. இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய காஷ்மீர் இஸ்லாமியர்கள் நாடு இல்ல, காஷ்மீர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படின்றத இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மோடி அரசு என்னமா எதிர்பார்க்கு? மோடி அரசு என்னமா அழிச்சிருக்குன்னா நிறைய சட்டங்கள் அந்த மாதிரி கொண்டு வராங்க. முத்தலாக் போட்டாங்க. முத்தலாக் விஷயம் என்ன? முத்தலாக் மூலமாக இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வக்போர்டுன்றது ஒண்ணுக்கு இப்ப கூட சொல்றேன், அடுத்தது சொல்றேன். முத்தலாக் விஷயத்துல அந்த பெண்கள் போனாங்க, எங்களுடைய கல்யாணம் பண்ணிட்டு என்ன தலாக் தலாக் தலாக்னு ஒரே நேரத்துல சொல்லி வெளிநாட்டுல இருந்து என்ன பண்றான்? டைவர்ஸ் பண்றான். அந்த சட்டத்தை முறியடிக்கணுங்கிறதுக்காக முத்தலாக் சட்டத்தை அற்புதமா கொண்டு வந்திருக்காருன்னு இஸ்லாமிய பெண்கள் பாராட்டுறாங்க. இதை இந்த திருமாவளவனுக்கு பொறுக்காது, இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளுக்கு பொறுக்கல. அடுத்தது என்ன? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது எதுக்காக? இப்ப இங்க வந்து சுட்டுட்டு போறான் பாத்தீங்களா, பாகிஸ்தான்ல இருந்து, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகள், அவங்க வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள். இவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள், அங்க இருக்கக்கூடிய ஜெயினர்கள், அங்க இருக்கக்கூடிய புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அங்க கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் 1947 பிரிஞ்சு போச்சு பாத்தீங்களா நாடு. அப்பத்துல இருந்து இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய மைனாரிட்டிகள் மீண்டும் இந்தியாவுக்கு வரத்துக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வராங்கன்றது தாங்க சட்டம். இதை பொறுக்காம அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இங்க வந்தா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய முட்டா பசங்க. இப்ப இன்னைக்கு வரக்கூடிய பயங்கரவாதிகள்லாம் அவன் சுலபமா வந்து குடியுரிமை வாங்குவான். அப்ப இவ்வளவு பெரிய இந்த நாட்டின் மீது மிகப்பெரிய வஞ்சகமும் இந்த நாட்டை எப்படி அழிக்கணும்னு திட்டமிடக்கூடிய சதிகாரர்களோடு இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு இருக்குங்கிறதா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இப்ப வக்போர்டு விஷயம். வக்போர்டுல என்ன பிரச்சனை? வக்போர்டுல 2013 வருஷமா சட்ட திருத்தம் காங்கிரஸ் கொண்டு வருது. அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, இங்க எதெல்லாம் வக்போர்டுக்கு சொந்தம் வக்போர்டு சொல்லுதோ அதெல்லாம் அவருக்கு சொந்தம். அது இல்லைன்னு யார் மறுக்கிறாங்களோ அவங்க நீதிமன்றம் போகக்கூடாது, போக முடியாது. அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை 2013 கொண்டு வந்ததுனால 2013 18 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்த வக்போர்டுக்கு சொந்தமான சொத்து 39 லட்சமா மாறுது. 18 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்த வக்போர்டு சொத்து 39 லட்சம் ஏக்கராக எப்ப மாறுது? இஸ்லாமியர்களுக்கு சொத்து இருக்க கூடாது அப்படின்றதுல டபுள் ஆயிடுச்சு. எவன் ஃப்ராட் தனம் பண்ணி சொத்தை அபகரிச்சாலும் அது தடுக்கணும், அதுக்கு நீதிமன்றம் போனோம். அத காங்கிரஸ் சட்ட திருத்தம் கொண்டு வரது என்ன நியாயம்? இப்போ உச்ச நீதிமன்றத்துல அதுக்கு தானே சார் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உச்ச என்ன சொல்லியிருக்காங்க? அதுல நியமனம் பண்ணக்கூடிய உறுப்பினர்களுக்கு சம்பந்தமாக அதுல வந்து சில முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல 2 மாற்று மதத்தவர்கள் சேர்க்கலாமா சேர்க்க கூடாதா, அதனால அதை ஸ்டே கொடுத்து வச்சிருக்காங்க. அங்க ஒன்னும் வந்து அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது கடந்த காலங்களில் இல்லை. இப்பொழுது இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னும் அது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. இன்னும் வந்து தீர்ப்புல இடைக்கால தடை என்பது அங்க நியமனம் பண்ணக்கூடியவர்களுக்காக கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இஸ்லாமியர் ஒருவரும் வந்து தாக்குதலுக்கு உட்பட்டிருக்காரு, அவரும் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அப்ப இது எப்படி மத அடிப்படையில இதை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக மத அடிப்படையில நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி திருப்பி விடுறாங்க. இப்படி சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அதாவதுமா நீங்க சொல்லல, நான் சொல்லல, அங்க பாதிக்கப்பட்ட அங்கு இருந்த அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை தான், அங்கு என்ன மதம் சார்ந்தவர்கள் நீங்கன்னு கேட்டு என்னுடைய கணவனை சுட்டாங்கன்றாங்கம்மா. அந்த பெண்மணி போய் சொல்லுதா? சும்மா நீங்க வந்து அங்க இஸ்லாமியர் ஒருத்தர் படுகொலைனா அவர் யாரு? உள்ளூர்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய அங்க வரக்கூடிய கைடு, அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்,
அவரை எப்படி சுட்டுப்பாங்கன்னா அதை கேட்டு சுட்டாங்களா கேட்காம சுட்டாங்களான்றதல்ல, அங்கு வந்தவர் ஏதேனும் வந்து தடுக்க போயிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடியவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் அந்த வெறி பிடித்த நாய்கள் சுட்டுட்டான். ஆனால் அங்கு இருந்த ஒவ்வொரு ஆண்களையும் பேரை கேட்டு, உன்னுடைய மாநிலத்தை கேட்டு, உன்னுடைய மதத்தை கேட்டு, நீ களிமா சொல்லு, முஸ்லீம்னு சொன்னா களிமா சொல்லு, அப்படி சொல்லலைன்னா சுட்டுட்டான். இப்போ நடந்திருக்கு, நீங்க இதெல்லாம் மறைக்கிறீங்க. இப்போ இதுல வந்து மோடி அவர்கள் கிட்ட போய் இதை சொல்லுங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அதாவது பெண்மணி, பாதிக்கப்பட்ட பெண்மணி சொல்லுதுமா, இதை நாங்க சொல்லல, அரசு சொல்லல, பாதிக்கப்பட்ட பெண்மணி தான் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை நீங்க போய் மோடி அவர்கள் கிட்ட சொல்லுங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல மோடி அவர்களுடைய அரசின் கீழே காஷ்மீர்ல நடத்தப்பட்ட அந்த மாற்றங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கல. இல்லமா, பயங்கரவாதி பிடிக்கல, நீங்க மாத்தி பேசாதீங்க. நீங்க ஒரு நெறியாளரா பேசுங்க. சொன்னது பயங்கரவாதி, மக்கள் சொல்லல. பயங்கரவாதத்தை இந்த ஒரு விஷயம் தூண்டிருச்சுன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாதுமா. மோடி அவர்கள் இந்த நாட்டை ஒரு வலிமை மிக்க ஒரு பயங்கரவாதத்தை வேற இருக்கக்கூடிய, அதுதான் அவனுக்கு பிடிக்கல. இந்த பயங்கரவாதத்தை காஷ்மீர்ல வேற எடுத்திருக்காரு. அங்க சுதந்திரமாக இன்னைக்கு இத்தனை சுற்றுலா பயணிகள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் அங்கு வருவாய் வந்துட்டு இருக்குமா, அது பொறுக்கலாம் அவனுக்கு. அப்ப அந்த பயங்கரவாதி என்ன பண்றான், அப்ப இங்க மோடி தான் இதுக்கு காரணம், எனவே இவர்களை கொன்று விட்டு நீ மோடி இடத்தில் சொல்லி என்று சொல்லி இந்த நாடு நல்லா இருக்கிறது பிடிக்காம, இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை வேறறுத்தது பிடிக்காம, காஷ்மீர் சுற்றுலா தலமா மாறுறது பிடிக்காத பயங்கரவாதிகளுடைய ஸ்டேட்மெண்ட் இது. காஷ்மீர் மக்கள் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அங்க வந்து சுற்றுலா தலம் அதிகமான காஷ்மீருக்கு நல்லதா, தமிழ்நாட்டுக்கு நல்லதா? அங்க சுற்றுலா தலம் அதிகமாச்சு வருமானம் வருதுன்னா யாருக்கு வரும்? காஷ்மீர் மக்களுக்கு தானே வரும். அப்ப ஆர்டிகல் 370 இருந்துச்சுன்னா அங்க என்ன சுற்றுலா தலத்துல எந்த மக்கள் நிம்மதியா அங்க வந்து போக முடியும்? பயங்கரவாதம் சொல்லி மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்களா? எங்களுக்கு காஷ்மீரை சுற்றுலா தலமா மாத்தி கொடுங்க மக்கள் போராட்டம் கொடி பிடிச்சாங்களான்ற கேள்வி வைக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய கம்பெனிகள் கொண்டு வராங்களே, போராட்டம் பண்ணி கம்பெனி. ஆமா, வேலை வாய்ப்பு இல்லைன்னு மக்கள் வந்து சொல்றாங்க. காஷ்மீர்ல இருக்கவங்க எனக்கு வேலை வேணாம்னு சொல்றேனா? இல்ல, எங்களுக்கு சுற்றுலா தலமா மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்களான்றதுதான் சார் கேள்வி. நீங்க அடிப்படை புரிஞ்சுட்டு பேசுறீங்களான்னு தெரியல. சுற்றுலா தலம் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்றீங்களா? சுற்றுலா தலம் வேணான்னு சொல்லுவாங்களா யாராவது? எந்த மக்களாவது சொல்லுவாங்களா? என் மாநிலத்துக்கு வருவாய் வேணாம், போராட்டம் பண்ணவங்களுக்கு, போராட்டம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஏன் வந்து எங்களுக்கு இதை மாத்த மக்கள் வந்து அரசியல் செஞ்சா அப்ப மக்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். மக்கள் அதுக்கு எதிர்க்கிறாங்க இல்லையா? ஆர்டிகல் 370 மூலமா நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டினுடைய அம்பேத்கர் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்து அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமாக அதனுடைய தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 370 மட்டும் அவர் வரையறுக்கவில்லை, எதிர்த்தார். தேசத்தினுடைய ஒட்டுமொத்த சட்டமும் ஒரு மாதிரி இருக்குது. ஆர்டிகல் 370 வந்து அவர்களுக்கு தனியாக போடுவது என்பது எதிர்காலத்தில் தேசத்துக்கு ஆபத்துன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காருமா. அதனால்தான் அந்த சட்டத்தை நான் ஏற்ற மாட்டேன்னு சொல்லி வெளியேறினாரு. இதுதான் கடந்த கால வரலாறு. அப்ப அந்த ஆர்டிகல் 370 திருமாவளவன் பேசுகிறார் என்று சொன்னால் அம்பேத்கருக்கு எதிரானவர் திருமாவளவன் அம்பேத்கருக்கு. ஆமாம், ஆர்டிகல் 370 எதிராக, ஆர்டிகல் 370 நீக்கியதற்கு எதிராக பேசுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள். இதுதான் உண்மை. இந்த வரலாறை வந்து முழுமையாக தெரிந்து கொண்டு பேசிட்டு இருக்க. அப்ப இந்த காஷ்மீர் மக்களுடைய நிலை இன்னைக்கு அற்புதமாக மாறுவது என்பது இவர்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓவைசி சொல்றாருமா, நீங்க வந்து ஏதோ நாங்க சொல்றோன்றது மாதிரி சொல்ல நினைக்காதீங்க. ஓவைசியும் சொல்றாரு, அங்கு வந்து மிகப்பெரிய பயங்கரவாதத்தை மதத்தின் அடிப்படையில் செய்திருக்கின்றார்கள், மதத்தை கேட்டறிந்து செய்திருக்கிறார்கள் என்று ஓவைசி, மிகப்பெரிய இஸ்லாமிய அடையாளமாக இருக்கக்கூடிய ஓவைசி தான் சொல்றாரு. அப்ப இதை வந்து நாம எல்லோரும் சேர்ந்து பயங்கரவாதத்தை ஒற்றை பார்வையோடு நாம் எதிர்க்கிறதுக்கு தயாராகணும். நீங்க உடனடியா இதை சங்கி பண்ணிட்டாங்க. பல பேர் இன்னைக்கு இதுல போட்டுட்டு இருக்காங்க கமெண்ட், இது வந்து RSS சதி, இது மோடி அவர்களுடைய சதி, இவர்களை திட்டமிட்டு செய்தார்கள், புல்வாமா தாக்குதல் நடத்தினார்கள், அப்ப அதே மாதிரி இப்ப இந்த தாக்குதல் நடத்துறாங்க. இதெல்லாம் கேவலமா இல்லை. ஆனா இதுல பாடக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா பலர் வெளிநாடுகள்ல இருந்து, வெவ்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பிடிக்காத சதிகாரர்களுடைய பதிவுகள் நிறைய வந்துட்டு இருக்குமா. அதுல நம்ம நாட்டு மக்கள் பார்த்து பலியாயிடக்கூடாது. அதே மாதிரி பல இஸ்லாமியர்களுடைய பதிவு கமெண்ட் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இஸ்லாமியர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தாண்டி இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இந்த பதிவு போடக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இருக்க வேண்டும். பல பதிவுகள் மோடிக்கு எதிராக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய இந்த பிரச்சனைக்கு மத்திய அரசு சம்பந்தப்படுத்தலாமான்னு பார்க்குறாங்க. இதை விட கேவலம் தன்னுடைய குடும்பத்தை வந்து கொண்டு போய் இந்த ரெட் லைட் ஏரியாவில் விடுவாங்க தெரியுங்களா,
அப்படிப்பட்ட கேவலத்தை விட கேவலம் இந்த நாட்டை, இந்த தேசத்தை இந்த பயங்கரவாதிகளோடு ஒப்பிட்டு பிரதமரையோ இந்த அரசாங்கத்தையோ சேர்ப்பது என்பது அவ்வளவு கேவலமான விஷயம். உங்களுடைய பார்வைகளை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றிமா.